90 டேஸ் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்சில் இன்றைக்கி டே 7. ஸோ இன்றைக்கி டே வந்து மார்னிங் எழுந்த உடனே டூ டூ லிஸ்ட் ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டேன். ஸோ நேற்று மாதிரி இன்றைக்கி டே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே டூ டூ லிஸ்ட் ரெடி பண்ணிவிட்டேன். நேற்று என்னென்னலாம் ஒர்க் பண்ணலையோ ஸோ அது எல்லாமே இன்றைக்கி வந்து எழுதியிருக்கேன். ஸோ அந்த ஒர்க் எல்லாமே இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வித்தவுட் சுகரில் பிளாக் காஃபி குடிச்சிட்டு காலையிலே ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஜிம்முக்கு போகும்போது மைண்ட் செட் வந்து ஓகேவாக தான் இருந்தது. சரி ஓகே இன்றைக்கி டூ டூ லிஸ்ட் ரெடி பண்ணதெல்லாம் கண்டிப்பாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு போன உடனே த்ரெட்மில்லில் 300 கேலரிஸ் பர்ன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் போட்டுக்கிட்டேன். ஸோ எப்போல்லாம் வந்து எனக்கு மைண்ட் ரொம்பவே டவுனாக இருக்கோ, ஒர்க் பார்க்கவே தோண மாட்டேங்குதோ, ஃபோக்கஸே பண்ண முடியலையோ, ஸோ அப்போல்லாம் வந்து என்னோடய மென்டாருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவேன். ஸோ இன்றைக்கி வந்து அவர்கிட்ட கால் பண்ணி பேசினேன். செம்ம சாட்டிஸ்ஃபைட், செம்ம சொல்யூஷன் கிடச்சிது. ஏன்னா வந்து நம்ம லைஃப்பில் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ உங்கள் லைஃப்லேயும் உங்களுக்கான மென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பர்சன் தன்னோட லைஃப்பில் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே தாண்டி, சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், இதெல்லாமே தாண்டி எனக்கு என்னோடய கெரியர் தான் முக்கியம், நான் என்னோடய செல்ஃப் டெவலப்மெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இதெல்லாமே சாக்ரிஃபை பண்ணிவிட்டு அவன் கெரியர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து ஓடிட்டு இருக்காங்க, டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஈஸிங்க, இட்ஸ் வெரி ஹார்ட். ஸோ அப்படி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ரியலி ஐம் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. கீப் கோயிங். ஏன்னா நம்ம லிமிட்ஸை வந்து நம்ம எப்போ புஷ் பண்ணுறோமோ ஸோ அப்போ தான் நம்ம வந்து லைஃப்பில் பெரிய லெவலில் போய் வளர முடியும். கீப் கோயிங் காய்ஸ். ஸோ ஏன்னா வந்து நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய டைமில் வந்து ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸாக சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்டே டியூன். நாளைக்கு பார்ப்போம்.